ரெக்கார்ட் போட்டேன். மாமா இந்த லெசன் கேட்டீங்கல்ல, இந்த லெசன் மெதுவா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். பாருங்க ஒர்க் ஷீட் எல்லாரும். ஸ்கிரீன் ஷேர் வந்துச்சா? தெரியுதுல்ல ஸ்கிரீன்? லோட் ஆகுதுப்பா. வந்துச்சுல்ல, சரி. இப்ப வந்து நம்ம வந்து ரிவிஷன் பேப்பர் பார்க்கலாம். யாருமே பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸி தான். முடிஞ்சவங்க இப்ப பண்ணுங்க, அப்புறம் பண்ணுங்க. நான் ஆன்சர்ஸ் எல்லாமே எழுத போறேன் இன்னைக்கு. சோ நிறைய பேருக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். அதுக்காக நான் ஆன்சர்ஸ் எழுதலான் இருக்கேன். எந்தெந்த இடத்துல தப்போ அது மட்டும் மாத்திக்கோங்க. ஓகேவா? ஓகே. எழுதாதவங்க இப்பயே எழுத ஆரம்பிச்சிருங்க. யாரு சொல்றேன்னு தெரிஞ்சுதான் தெரியலையே. இப்ப ரைட் பூத்த கால சமான ரூபானி அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ பூத்த காலத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க. கதவான், கதவந்தக, கதவதி, கதவத்தியக, புல்லிங்க ஸ்திரீலிங்கத்துல. சோ இதுல நான் உங்களுக்கு ஒரு 5 கொடுத்திருக்கேன். அதை நீங்க ஃபில் பண்ண சொல்லி போட்டிருந்தேன். சோ நான் இப்ப எல்லாத்துக்குமே ஆன்சர் எழுதுறேன். யார் யாருக்கு எது எது தப்போ அவங்க இந்த பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. மிஸ்டேக்ஸ மட்டும் திருத்திக்கோங்க. ஓகேவா? ஐயோ தெரியவே. கோதா இதான் லாஸ்டா முடிப்ப ராஜா. காதித்த வதி வச்சு காதித்த வந்தக, காதித்த வதி, காதித்த வத்தியக. சோ யாரு கரெக்டா போட்டிருக்கீங்களோ டிக் போட்டுக்கோங்க. இல்லாதவங்க அந்த இடத்த மாத்திக்கோங்க. மிலித்தவான், மிலித்தவந்தக, மிலித்த வதி, மிலித்தவத்தியக. ஓகேவா? திரஷ்டவான், திரஷ்ட சேர்த்து எழுதணும். இந்த கொஞ்சம் தள்ளி போயிடுத்து. திரஷ்டவந்தக, திரஷ்டவதி, திரஷ்டவத்யக. ஸ்தாபிதவான், ஸ்தாபிதவந்தக. வாசுமாமா பாத்துக்கோங்க, ஏதாவது டவுட்னா கிளாஸ் முடிஞ்சு கேட்கலாம். ஸ்தாபித வதி, ஸ்தாபித வத்யக. அப்புறம் உபவிஷ்டவான், உபவிஷ்ட வத்தியக இருக்கு. அதனால உபவிஷ்டவான், உபவிஷ்ட வந்தக, உபவிஷ்ட வீது, விஷ்டவதி, உபவிஷ்ட வத்தியக. ஓகேவா? இது எல்லாரும் எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்ததுக்கு போலாம். எனக்கு தெரியுமேமா. ஏய் எழுது. எழுதிட்டீங்களா? எஸ். எழுதிட்டீங்கன்னா டெலீட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போனேன். இந்த பேஜ்ல எப்படி ஒரு பிரச்சனை. இப்ப fill in the blanks change into புல்லிங்கா or ஸ்திரீலிங்கா. சோ ஏதா ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, ஏதா ஒன்னாக மாத்தணும். சஹ பத்திரம் பிரேஷித்தவான், சஹன்றது புல்லிங்கம், பிரேஷித்தவான்றதும் புல்லிங்கம். அப்ப சா பத்திரம் பிரேஷித்தவதி. பீமஹ சக்தவான், திரௌபதி சக்தவதி, சக்தி படைத்தவள். பாலகஹ சத்தியம் உக்தவான், இங்க வந்து பாலிகா. ஓகேவா? பாலிகா சத்தியம் உக்தவதி. எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வாட்டி ரொம்ப ஈஸியா கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும். போன வாட்டி கஷ்டமா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னீங்க. அதனால ரொம்ப ஈஸியா. ஆமா, இந்த வாட்டி ரொம்ப ஈஸியா போட்டேன் கொஸ்டின் பேப்பரையே. இப்ப நம்ம பாக்கலாமாக்கா? ரைட் 2 sentences with the following. கதமாச பவான் பவதி கிம் கிருத்தவான் கிருத்தவதி. ஒரு எக்ஸாம்பிள். கதமாசம் பவான் கிம் கிருத்தவான். ஒரே நிமிஷம். ஃபோர்த் லெசன் தானப்பா இது. நம்ம கான்வர்சேஷன் ரிப்ளை பண்ணோமா இல்லாட்டி அத ஃபார்ம் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இதான் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, கதமாச பவான் கட கட குத்தவான் வருமாமா? ஒரு விஷயம் நான் ஒண்ணு இங்க விட்டுட்டேன். சூப்பர். கதமாசேன்னு எழுதிக்கோங்க. மாசத்தில்னு அர்த்தம் வரும். ஓகேவா? கதமாசே எழுதும் போது அப்படி 2 சென்டென்ஸ் எழுதலாமா? அக்கா சொன்ன மாதிரி கதமாசே பவான் காரியம் கிருத்தவான். கதமாசே பவதி பூஜாம் கிருத்தவதி. ஓகேவா? இல்லனா கதமாசே பவான் கிம் கிருத்தவான், கதமாசே பவதி கிம் கிருத்தவதி, எப்படி வேணா எழுதலாம். ஓகேவா? கட கட தான் வருமா? கடம்னு இந்த கட்டமாக்கா கட்டம் சின்ன சி சி டைப் ஃபர்ஸ்ட் சி கட்டம் எழுதலாம்க்கா. இம்மு வரும். கட்டம் கட்ட போடலாமா? கட்டம் இம்மு போடு. கட்டம் இம்மு தான்க்கா வரும். நபுன்சகலிங்க சப்தம் தான் கட்டம். ஓகே ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாமா? எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நம்ம நெக்ஸ்ட்க்கு போலாம். ரைட் த ஃபாலோயிங் அண்டர்லைன் வேர்ட் இன் ப்ளூரல்ல எழுதுங்க. நான் சிங்குலர்ல கொடுத்திருக்கேன். சாத்ரஹ பாட்டம் படித்தவான், சாத்ராஹ பாட்டம் படித்தவந்தஹ. சோ 2 இடத்துலயும் சேஞ்சஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு இடம் மட்டும் கிடையாது. அதுக்குதான் இந்த சென்டென்ஸ கொடுத்தேன். ட்ரை பண்ணுங்க. சாத்ராஹா பாட்டம் படித்தவந்தஹ. வெரி குட். காயகः கீதவான், காயகாः கீதவந்தः. ஓகேவாப்பா? ராமः பாரதே ஆசீத் இருந்தான், ராமாः பாரதே ஆசன். ஆசன் இன்னைக்கு இப்படி கீழே போடணும். ஓகேவா? அகம் ஆமா. அகம் நகரே ஆசம். அகம் வயம். பேஜ் நம்பர் எதுல 71 உங்களுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. 74ல பாத்தீங்கன்னா இது அப்படியே இருக்கும். வயம் நகரே நாங்கள் நகரத்தில் இருந்தோம். ஆஸ்ம ஆசம் ஆஸ்ம ஆசீத்து ஆசன்னு ஆசம் ஆஸ்ம அப்படியே பைஹார்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க இப்படியாவது பைஹார்ட் பண்ணணும் தான் இப்படி எழுதி தரேன். எழுதிட்டீங்களா? ஆசீத்து ஆசன் ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான் அக்கா. ஆசீத்து ஆசம்னு அது ரெண்டும் பிரதம புருஷம் ஏகவச்சனம் பகுவச்சனம். ரெண்டாவது உத்தம புருஷ ஏகவச்சனம் பகுவச்சனம் ஆசம் ஆஸ்ம. காயிகான கீதவதி கீதவத்யஹ. ஓகேவாப்பா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போலாம். யாருக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கிளாஸ் முடிச்சுட்டு என்ன கேளுங்கப்பா. இது நீங்க எல்லாரும் இன்ட்ரெஸ்டா பண்ணிருப்பீங்க. கோதாகிரஜன் பண்ணு. ஹெட். ஹெட்னா என்ன? ஷிரஹ. ஹெட் என்னது?
ஷிரஹ. ஹேண்ட்னா என்ன? ஹஸ்தஹ. இப்படியாவது தெரிஞ்சுக்கலாம், கவலைப்படாதீங்க தெரியலையேன்னு. டங்கு ஜிஹ்வா. நோஸ் நாசிகா. டீத் தந்தஹ. ஐப்ரோஸ் ப்ரூஹு. இயர் கர்ணஹ. இது முடிச்சிட்டீங்களா கரெக்டா? அடுத்தது வந்து இது எல்லாரும் முடிச்சிருப்பீங்க. நம்ம அடுத்த இதுக்கு போலாம். டங்குனா ஜிஹ்வா. அடுத்தது இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் நீங்க எல்லாரும் ஈஸியா பண்ணிருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். பஞ்சவிம்சதி. விம்சதினா 20, பஞ்சனா 5, 25. இது எல்லாருமே கரெக்டா பண்ணியிருந்தீங்கப்பா. சுபஸ்ரீ, சாந்தி அக்கா, மகாலட்சுமி அக்கா எல்லாம் அமைச்சிருந்தாங்க. 3 சத்வாரிம்ஷத். சத்வாரிம்ஷத்னா 40, 3னா 43. வெரி குட். திரிம்ஷத்னா 30. நவ சத்வாரிம்ஷத். சத்வாரிம்ஷத்னா 40, நவ சேர்ந்தா 49. அஷ்ட சத்வாரிம்ஷத்னா 38. ஷட்டு திரிம்ஷத் அப்படின்னா 36. த்ரயோ விம்சதி அப்படின்னா விம்சதினா 20, த்ரயோனா 23. ஓகேவா? நெக்ஸ்ட் 38னா அஷ்ட திரிம்ஷத். ஈல வருது பார். இப்ப இது கடைசி பேஜ்னு நினைக்கிறேன், கரெக்டாப்பா? ஓகே, இது ரொம்ப ஈஸி. இப்ப ஆரம்பிக்கலாம். மனசுக்குள்ள படிமா. சபாத ஏகவாதனம். சபாத ஏகவாதனம்னா 1. சபாதனா 115. ஓகேவா? 115. பாதோன பஞ்சவாதனம். 5 அடிக்க 15 நிமிஷம் கம்மி, அப்ப 445. சார்த 3 வாதனம். யாரோ மியூட் போடாம இருக்கீங்க, மியூட் போடுங்க. சார்த 3 வாதனம் 330. தசோன பஞ்சவாதனம். பஞ்சவாதனம்னா 5. 5 அடிக்க தசு ஊனனா 10 நிமிஷம் கம்மி, அப்படின்னா 450. தசாதிக தசவாதனம்னா, தசவாதனம்னா 10. 10 அடிக்க 10 ஜாஸ்தியா இருக்குன்னா 10. ஓகேவா? இது எல்லாருமே கரெக்டா பண்ணிருந்தீங்க. ஓகேவா? அடுத்தது இது எல்லாரும் எழுதணும், கண்டிப்பா எழுதணும். தசரத். மேக் சென்டென்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங். எழுதிடுறேன். யார் யார் தப்பா பண்ணிருக்கீங்களோ தயவு செய்து, இல்ல எழுதாட்டி கூட இப்ப எழுதுங்க. இங்க 1 2 3 4 5 போட்டு தசரதஸ்ய புத்ரஹ ராமஹ சிவஸ்ய புத்ரஹ கணேஷஹ பாண்டு ராஜஸ்ய புத்ரஹ அர்ஜுனஹ. அடுத்தது இப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும். ராமஸ்ய பிதா தசரதஹன்னு. ராமஸ்ய பிதா தசரதஹ. அடுத்தது கணேசஸ்ய பிதா சிவஹ. அதுக்கப்புறம் அர்ஜுனஸ்ய, எல்லாரும் எழுதுங்க, பிதா பாண்டுராஜஹ. ஓகேவா? எல்லாரும் கரெக்டா பண்ணிட்டீங்களா? அதே மாதிரி இப்ப இதுக்கு சீதா, இது என்ன எல்லாருக்கும் டவுட்டா இருக்குமே தான் நான் எழுதுறேன். சீதாயாஹா புத்ரி சுதா. அப்புறம் ராதாயாஹா புத்ரி
ரோஹிதா மா யாரோ மியூட் போடாம இருக்கீங்க. வாசு மாமா மியூட் போடலன்னா மியூட் போடுங்க. யாருன்னு பார்த்து போட்டுடுங்கம்மா ப்ளீஸ். ஏன்னா அந்த ரெக்கார்டிங் கேட்கறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கௌசல்யாயாஹான்னு எழுதணும் இது. ஓகேவா? 2 யாயாஹான்னு வரணும். ஓகேவா? புத்ரி உதயா. சோ இது அப்படியே மாத்தி எழுதும்போது சுதாயாஹா மாதா சீதா. இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுறீங்க. புரியுதா? அடுத்தது ரோஹிதாயாஹா மாதா ராதா. அடுத்தது உதயாயாஹா. இப்படி எழுதணும்மா. உதயாயாஹான்னு எழுதணும். ஓகேவா? மாதா கௌசல்யா. எல்லாத்தையுமே எழுதணும். ரோஹிதா ஹீ தானே பாது. ரோஹிதாயாஹா. இல்லப்பா இந்த கொஸ்டின்ல ரோஹி தானே அது. ஹீதஹா. ஹீ தானா? ஓகே தேங்க்யூ. ஹி. எல்லாரும் எழுதிடுங்கம்மா. இதுக்கப்புறம் கடைசியா ரைட் ஃபியூ லைன்ஸ் அபவுட் சம்ஸ்கிருதம் அண்ட் சயின்ஸ். சம்ஸ்கிருதமும் விஞ்ஞானமும் அதை நீங்க எல்லாரும் எழுதிக்கோங்க. கடைசி பேஜ்ல இருக்குது. இங்கிலீஷ்லயும் எழுதலாம், தமிழ்லயும் எழுதலாம். ஓகேவா? அதுலயே பேஜ்லயே இருக்கு, அதை படிச்சுக்கணும் நீங்க. ஓகேவா? இதை எழுதிட்டு போய்ங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அழிக்கட்டுமா? அப்படியே சேவ் பண்ணிடுங்க அடியன், யூஸ் ஆகும். எப்படி சேவ் பண்ண தெரியாதே. நீங்க யாராவது போட்டோ எடுத்துக்கோங்க. சேவ் பண்ணி காப்பில எடுத்துட்டு போகணும். வேணாம் நீங்க எல்லாரும் எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்குள்ள நான் டெலீட் பண்ணிட்டேன். உனக்கு நான் நோட்ல எழுதிட்டேன். ஓகே, உங்க யாருக்காவது